இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்குட் கேம் மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான கேம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கேம்ல விளையாடி வின் பண்ணி யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போறாங்களோ அவங்கள தவிர மத்தவங்க எல்லாருமே கொடூரமா இறந்து போவாங்க. அப்படித்தான் இங்க இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி டருமான்ற ஒரு பயங்கரமான பொம்மை ஒண்ணு இருக்குது. இந்த பொம்மை பின்னாடி திரும்பி இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா அது முன்னாடி திரும்பி இருக்கும்போது யாரெல்லாம் அசைறாங்களோ அவங்களோட தலை வெடிச்சு கொடூரமா செத்து போவாங்க. அப்படித்தான் இங்க பாதி ஸ்டூடெண்ட்ஸ் தலை வெடிச்சு செத்து போய் கிடக்குறாங்க. இத பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து போயிருக்க. அப்பதான் ஒரு கண்ணாடி போட்ட பையன் இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். என்னன்னா இந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு பட்டன் ஒன்னு இருக்கும். அதை பிரஸ் பண்ணோம்னா இந்த கேம் கம்ப்ளீட் ஆயிடும். அதுவும் அதுக்கு தலைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த டைம் முடியறதுக்குள்ள பிரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றான். இதை கேட்டதுமே ஒருத்தன் வேகமா ஓடி போய் அந்த பட்டனை பிரஸ் பண்ண போறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொம்மை திரும்பிட இவனும் தலை வெடிச்சு செத்து போறான். இது போல யாரெல்லாம் அந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்காக அது கிட்ட போறாங்களோ அவங்க எல்லாருமே தலை வெடிச்சு செத்து போயிட கடைசியில இந்த கண்ணாடி காரணம் இன்னொருத்தன மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்னன்னா இந்த பொம்மை அதுகிட்ட நெருங்கி வரவங்களோட காலடி சத்தத்தை கேட்டுட்டு தான் திரும்பி பார்த்திருக்கும். அதனால சத்தமே இல்லாம அது கிட்ட போகணும்னு சொல்லி இந்த கண்ணாடி போட்டவன் குளிஞ்சு நின்னுக்க இன்னொருத்தவன் அவன் மேல காலை வச்சு எகிரி போய் அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே அந்த கேமையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான்.